செய்யும் கருத்தறியாரே சமைக்க வல்லானே சயம்புவின்றேத்தி அமைக்க வல்லாரே உலகத்துள்ளாரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த நற்காலை பொழுதை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்தி திருமந்திரம் படிப்பதில் பெருமிதம் கொண்டு இன்று திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயமாக வைரவி மந்திரத்தில் 1089வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். இது ஒரு வித்தியாசமான பாடலாகவே உணர முடிகின்றது. மந்திரம் கூறும் முறையை பற்றி இங்கே கூறுகின்றார். அந்தம் நடுவிரல், ஆதி சிறுவிரல், வந்த வழிமுறை, மாறி உறச் செய்யும், செந்தமி ஆதி தெளிந்து வழிபடு, நந்தி இதனை நலமுறைத்தானே. இந்த பாடல் சில புக்கில் குருமுகமாக கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஞ்சபூதத்துக்கு 5 விரலுக்கும் சம்பந்தம் சொல்லுவாங்க. பெருவிரல் ஆகாயம், சுட்டு விரல் வாயு, நடுவிரல் அக்னி, மோதிர விரல் நீர், நிலம் சுண்டு விரல். அந்த ரீஜன்ல இது எப்படி சொல்றது? இல்லை சில புக்கில் இந்த சிவாய நம மந்திரத்தை மேலும் கீழுமாக உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சிவமல்லிகை அம்மா புஸ்தகத்தில் பார்த்தோம்னு சொன்னா, துரிய மத்தியில் ஆதி சிவனோடு சக்தி வீட்டிருந்தால் அப்படின்னு முதல் வரிக்கும், 2வது வரிக்கு பிறவி தொடரை மாற்றிட ஞான உபதேசம் செய்தால் அப்படின்னும், 3வது வரிக்கு சிந்தையை தெளிவித்து செந்தமையால் ஆதிய வழிபட செய்தால் அப்படின்னும், 4வது வரியாக சிவபெருமானும் சக்தியோடு இணைந்து இருந்தே அருள் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. மொத்தத்துல இந்த பாடல் கொஞ்சம் புரியறது கடினமாக உள்ளதாகவே உணர்கின்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. வாருங்கள் ஐயா. ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1089 பார்க்க இருக்கின்றோம். பாடல் ஒழிக்கின்றது. அந்த நடுவீரல், ஆதி சிறுவீரல், வந்த வழிமுறை, மாறி உரை செய்யும், செந்தமிழ் ஆதி தெரிந்து வழிபடே, நந்தி இதனை நவமுறைத்தானே. அந்த நடுவிரல், ஆதி சிறுவிரல், வந்த வழிமுறை, மாறி உரை செய்யும், செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிபடு, நந்தி இதனை நவமுறைத்தானே. இதன் விளக்கமாக சரவணனையா கரத்தில் படிக்கிறேன். சுண்டு விரலில் உள்ள 3 கோடுகளில் ஆரம்பித்து நடுவிரலில் உள்ள 3 கோடுகளில் முடிக்கும்படி மொத்தம் 6 எழுத்துக்கள் கொண்ட தூய தமிழ் மந்திரத்தை குருவின் அருளால் பெற்று அதை முதலில் நேர்மறையாகவும் பின்பு எதிர்மறையாக மாற்றியும் ஓதி வழிபடுங்கள் என்று குருவாக இருக்கும் இறைவன் 9 சக்திகளை வழிபடும் முறையாக அருளினார். இது சரவணையா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். இதுல தேவாரம் டாட்டோரியில இதை பத்தி கொஞ்சம் விரிவா கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சில இதுல நீங்க குரு ஐயா சொன்ன மாதிரி, அழகத்தினர் சொன்ன மாதிரி குருமுகமா கற்றுக்கொள்ளணும்னு ஒரே வரியில முடிச்சிட்டாங்க. இதுல கொஞ்சம் விரிவா கொடுத்திருக்கிறாங்க. அதையும் படிச்சாங்க. கைகளில் மோதிர விரல், சிறுவிரல் முதலாக தொடங்கி வலமாக பெருவிரலின் நுனியால் பறைகளை தொட்டு உருவை எண்ணி நடுவிரலில் முடிக்கும் வகையால் மீள மீள உருவேற்றப்படும் தமிழ் மந்திரம் முதலிய மந்திரங்களை அவ்வவற்றிற்குரிய தெய்வங்களாகவே தெளிந்து வழிபடுங்கள், அதாவது பயன் விளையும் அப்படிங்கிறார். இதனை எங்கள் நந்தி பெருமான் நான் உணரும் வண்ணம் உரைத்தருளினார். கொடுத்துருக்காங்களே தவிர இது இன்னொரு தடவையும் படிச்சிருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதா இருக்கு. கைகளில் மோதிர விரல், சிறுவிரல் முதலாக தொடங்கி பலமாக பெருவிரலின் நுனியால் பறைகளை தொட்டு உருவை எண்ணி நடுவிரலில் முடிக்கும் வகையால் மீள மீள உருவேற்றப்படும் தமிழ் மந்திரம் முதலிய மந்திரங்களை அவ்வவற்றிற்குரிய தெய்வங்களாகவே தெளிந்து வழிபடுங்கள். இதனை எங்கள் நந்தி பெருமான் நான் உணரும் வண்ணம் உரைத்தருளினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. குறிப்புரையாக
நடுவிரலில் சிறியவாதல் பற்றி மோதிர விரலையும் சிறுவிரல் என பொதுபட கூறினார். எனவே தீரச் சிறிய விரல் என கூறவில்லை என்க. கையில் உள்ள 5 விரல்களில் பெருவிரல் எண்ணுவதும் ஏனைய 4 விரல்களும் எண்ணப்படுவதுமாய் நிற்கும். ஒவ்வொரு விரலிலும் 3 கீற்றுகள் உள்ள. எண்ணப்படும் விரலின் வரைகள் 12 நடுவிரலிலும் மோதிர விரலிலும் உள்ள நடுக்கீற்று 2 எப்பொழுதும் தீண்டப்படா. அவை 2 சிவமும் சக்தியும் என்பர். அவை ஒழிய ஏனைய 10 கீற்றுகளை மோதிர விரலின் அடிக்கீற்று முதலாக தொடங்கி வலமாக சுற்றி வந்து நடுவிரலின் அடிக்கீற்றில் முடிக்க உளவாகின்ற உருக்கள் 10. இவ்வாறு பெருவிரலின் நுனியால் மீள மீள சுழன்று எண்ண உருக்கள் பலவாக ஏறும். 8 எனும் உருவும் உண்மையில் 10ஆகவே எண்ணப்படும். அவ்வாறு எண்ணப்படுதலால் இடையில் நிகழ்ந்த குறை நிரம்பும் என்பது கருத்து. இனி 8 வேண்டிய விடத்து சிறுவிரலின் அடி தொடங்கி சென்று சுட்டு விரலின் அடிக்கண் முடித்தல் வேண்டும் என்பாரும் உளர். செவமணியிலன்றி கைவிரல்களால் மந்திரங்களை கணிக்கும் வகையில் பல்வேறு முறைகள் பலவிடத்து உள்ளன. அவற்றுள் ஒன்றை நாயனார் விதந்தார். மேற்கூறிய 10 கீற்றுகளோடு பெருவிரலில் 2 கீற்றுகளை கூட்டி 12 12ஆக 9 முறை கணிக்க 108 உருவாகும் என்பாரும், சிறுவிரலின் அடி தொடங்கி பெருவிரலின் ஒரு கீற்றே கொண்டு நடுவிரல் அடிமுடிய 10 ஆகும் என்பாரும் இங்கனம் பலதிறத்தார் கிரியையாளர் என்க. தமிழ் மொழியிலும் மந்திரம் உண்மையை வலியுறுத்துபவர் இந்நாயனார் ஆதலில் செந்தமிழாதி என்றார். செந்தமிழாதி மந்திரங்களை என்க. தமிழ் என்பது அதனால் ஆகிய மந்திரத்தை குறித்தது. தமிழ் செய்யுட்கே இலக்கணம் கூற வந்த தொல்காப்பியர் அதனை செய்யுட்களை 7ஆக வகுத்து அவற்றுள் ஒன்று மந்திரம் என கூறி நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என நூற்பா செய்வாராயின் அந்த நூற்பாவினுள் மந்திரம் என்றது வடமொழி மந்திரமே என உரைத்தல் உரையாளர் எங்கனம். இந்நூற்பா கூறும் மந்திரம் தமிழ் மந்திரமே என்பதில் உரையாளர் யாவரும் ஒத்த கருத்தினர். ஆதலை அவர் உரை நோக்கி உணர்ந்து கொள்க. நவம் புதுமை, அஃதாவது முன்னர் அறியாதிருந்து பின்னர் அறிதல். இதனால் மந்திரங்களை கணிக்கும் முறைகளுள் எளிதான ஒன்று இயைபு பற்றி கூறப்பட்டது. இதற்கு பிறர் இவ்வாறின்றி வைரவி மந்திரங்களால் கரநியாசம் செய்யுமாறு கூறியதாக கொண்டு அம்மந்திரங்களை இங்கு தந்துரைப்பாரும், பஞ்சாக்கரத்தால் இருவகைப்பட கரநியாசம் செய்யுமாறு கூறியதாக கொண்டு அம்மந்திரத்தை தந்துரைப்பாரும் ஆவர். அவரெல்லாம் செந்தமிழாதி என்பதற்கு தமிழுக்கு முதல்வியாகிய வைரவி என இயைபு என்றும் இயைப்பின்றியும் செந்தமிழாவது ஆகமம் எனவும் செந்தமிழ் மந்திரமாவது திருவைந்தெழுத்தே எனவும் தத்தமக்கு வேண்டியவாறே உரைத்துக் கொள்வர். அவ்வுரைகளது தன்மை ஓர்த்து உணர்க. இது தேவாரம்.org இருக்கிற விளக்கம். இது குறித்து மேற்கொண்டு வருகிற சான்றோர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அம்மா கிருத்திகாமா வாருங்களாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பாடல்ல நான் எப்பவுமே சொல்லுவேன், திருமந்திரத்துல பல அடுக்குகளாக புரிதல் அது. அதுல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல்ல இன்றைய புரிதலுக்கு இன்னும் எனக்கு சில அடுக்குகள் தேவைப்படுது. இன்னும் புரிதல். ஏன்னா எதனால நான் சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்த உரை ஆசிரியர்கள் சொல்றத நம்ம ஒரு பக்கம் வைக்கலாம். இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் கேள்வி, இந்த பாடல் எதனால இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான் நமக்கு இந்த பாடலினுடைய முக்கியத்துவம், இதனுடைய தொடர்பு, இதனுடைய விளக்கம் எல்லாமே அதை ஒத்துதான் வரும். ஏன்னா அந்த பாடல் திருமந்திரத்துல நான் திருப்பி சொல்ற ஒரு விஷயம், முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய பாடல்களோடு தொடர்புடையதுதான். தனியா ஒரு பாடல் பார்த்தா அந்த மந்திரம் வேற ஒரு பொருளை நமக்கு தரும். ஆனா அந்த மந்திரத்தை ஏன் இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது
அது வந்து நமக்கு வேற ஒரு புரிதலை தரும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்னா சக்தியினுடைய வியாபகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த சக்தியினுடைய வியாபகத்துல நேத்திக்கு என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, நாரணி நந்தி நடுவங்குறை செய்த ஆரண வேத நூல் அந்தமுமாமே அப்படின்னு சொன்னாரு. அதாவது அந்த இதுதான் முடிந்த முடிவாக மூல பிரகிருதியாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு முடிவுல நம்ம வந்தோம். இப்ப அடுத்தாப்புல திடீர்னு எங்க வராரு அப்படின்னா விரல்களுக்கு வராரு. அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன் இந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது உரையாசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு நம்ம முதல்ல பாத்துருவோம். நான் வந்து தேவாரம்.org இல்லைன்னா அவங்க அதெல்லாம் நான் பார்க்கல. நான் வரதராஜன் ஐயாவுடைய உரைதான் நான் பின்பற்றுறது வழக்கம். இல்லைன்னா நம்ம இவங்களோடது ஆடுதுறை இதோடது பார்ப்பேன், திருவாவடுதுறை இதோடது பார்ப்பேன். அப்போ இந்த இடத்துல 2 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க கரநியாசம். ஆனா நியாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில முத்திரைகள் வைத்து நம்மை வந்து சரி செய்து கொள்வது. அந்த மாதிரி அது வந்து அதாவது கடவுளை நமக்குள்ள இன்வோக் பண்றதுங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு சிம்பிளான வார்த்தையா சொல்லணும். அப்ப கரநியாசம், அங்கநியாசம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்பவும் டீப்பான ஒரு விஷயம். என்ன அதுக்குள்ள நம்ம போனோம்னா இன்னைக்கு இந்த மந்திரத்துக்கு நம்மளால பொருள் பார்த்துக்க முடியாது. அதனால நம்ம வந்து பொதுவா வச்சுக்கலாம். இப்ப இந்த இப்போ நம்ம ஒரு உறுப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, படைக்கப்பட்டிருக்கு. கண் அப்படின்னா பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப பார்க்கிறதுங்கிறது ஒரு புறச்செயல். எதை பார்ப்பது, எங்கனம் பார்ப்பது, பார்ப்பதன் மூலமாக நிகழக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எல்லாத்தாலும் பாக்குறோம். பூ மலர்றதையும் பார்க்கிறோம், ஒரு சுடுகாட்டுல பிணம் எரியறதையும் நம்ம பார்க்கிறோம். இரண்டுமே பார்க்கக்கூடிய செயல் தான். அப்போ அதன் மூலமாக நிகழக்கூடியது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த கண் அப்படிங்கிறதுக்கு அது மாத்திரம் இல்ல காரணம். அதே மாதிரி இந்த கை அப்படிங்கிறதுக்கு ஒரு செயலை செய்ய வேண்டும். எந்த செயலை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். அப்போ கை செய்யணும் அப்படின்னு ஒரு காரியம் வந்துச்சுன்னா அது எதற்காக படைக்கப்பட்டது? இப்ப இந்த விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்ப பாரு நல்லதே செஞ்சிட முடியுமா, இல்ல எப்ப பாரு தீயதே செஞ்சிட முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழலாம். அப்போ எப்ப நல்லது செய்வோம், எப்ப தீயது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எங்க நிக்கணும்? நம்ம வந்து அபிராமியவே எடுத்துக்கோங்க. அவ வந்து என்ன பண்றா, தன்னுடைய தோடை கழட்டி வீசி இருக்கிறாள். அதுவும் அந்த கைதான், தாடங்கத்தை கழட்டி எறிகிறா, கையாலதான் எறிகிறா. அதுவும் ஒரு செயல். அதே அபிராமி நம்ம வாராகியாக நின்று என்ன பண்றா அப்படின்னா சும்ப நிசும்பர்களை அழிக்கிறாள், பண்டாசுரனை வதைக்கிறாள். அப்ப அங்க வந்து அந்த கை வந்து கொலை தொழில் செய்கிறது. அப்ப ரெண்டும் தான் செய்கிறது. ஆனா எதற்காக செய்கிறது, ஏன் செய்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும். அப்போ அந்த கை அப்படின்னு படைக்கப்படுறதுக்கு ஒரு ஆதி நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்கு பின்னால் ஒரு தன்மை இருக்கிறது. அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நடுநிலையில் நிற்றல், இல்லைன்னா நல்லதை காப்பதற்காக, இல்ல இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக, உலகம் இயங்குவதற்காக, இந்த மாதிரி நிறைய நோக்கம் இருக்கு. இத சொல்றதுதான் தேவியினுடைய அங்க லாவண்யங்களுடைய வர்ணனை அப்படிங்கறதுதான் என்னோட புரிதல். இது வந்து ரொம்ப ரொம்ப டீப்பான புரிதல். அது டீப்பான புரிதல்னு சொல்றதை விட இது ஒரு கோணம். இந்த கோணத்தை வந்து உள்ள வாங்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு தேவைப்பட்டது. ஆனா இது எனக்கு அவளாலேயே உணர்த்தப்பட்டது. இதுதான். அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு இது ஒரு தனியா பேசணும். இப்ப இதை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரியான இப்ப இந்த விரல் அப்படின்னு இருக்குன்னா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், முத்திரைகள்னு நம்ம சொல்றோம். இந்த முத்திரைகள் எதன் மூலமாக நிகழ்கிறது அப்படின்னா இந்த விரல்களில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் மூலமாக. அப்ப நமக்கு தெரியும், இந்த முத்திரை படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னாக்க சிறுவிரல், அதாவது பஞ்சபூதமும் நம்மளுடைய விரல்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். சுண்டு விரல் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி விரல்ல ஆரம்பிச்சோம்னாக்க நிலம், நீர், நெருப்பு,
வாயு, ஆகாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டை விரலை வந்து நம்ம வந்து கடவுளா சொல்லுவோம், இறைப்பரம்பொருள். அப்போ அந்த இறையினோட இதுவும் வந்து இது வந்து ரெண்டா பிரியும், இதுவும் பிரியும். இன்னும் நம்ம ரொம்ப டீப்பா முத்திரைக்குள்ள போனோம்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இந்த இதுல இருக்கக்கூடிய அந்த வரைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த கோடுகள்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வரைகள், ஒரு விரல்னு எடுத்தீங்கன்னா அது வந்து பைஃபர்கேட் ஆயிருக்கும் ஒரு சில கோடுகள் மூலமாக. அந்த கோடுகள்ல வந்து தன்மை இருக்கு, சரண்டரிங் தன்மை. மொத்தமா அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு விரல்ல இருந்தா உள்ளங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய வரை வந்து மொத்த சரண்டர். அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய விரல் அந்த கோடுல வந்து இன்னும் வந்து நம்ம மிச்சம் வச்சிருக்கோம், நுனியில இருக்கும்போது இன்வொர்க் பண்றோம். இந்த மாதிரி முத்திரை விஷயத்துல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அப்ப இந்த 5 கைகள்ல என்ன இருக்கு, 5 விரல்ல என்ன இருக்குன்னா பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. இது யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த வைரவிக்கு இருக்கு, தேவிக்கு இருக்கு. இறைபரம்பொருள் தன்னுடைய சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய, அவருடைய இயங்கு சக்தியாக இருக்கக்கூடிய அன்னையினுடைய அவள் பஞ்சபூதங்களை தன்னுடைய விரல்களாக வைத்திருக்கிறாள். இப்ப நம்ம எப்படி வச்சிருக்கோம், அவளை நம்மளுடைய உருவமாக வைத்திருக்கிறோம், நம்ம அப்படிதான் வணங்குறோம். அதனால நம்ம நம்புறோம் நம்ம கையிலயும் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா அது இருக்குங்கிறத நம்ம முதல்ல இன்வோக் பண்ணிக்கணும். அந்த தேவியை நாம் தேவியினுடைய உருவமாக நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நியாசம்ன்ற சொல்ற வேலை. இது என்னுடைய கையில. நீங்க மரடனோவா யாரோ சொல்லுவாங்க, கோல் அடிக்கும் போது ஏதோ தப்பான கால் வச்சோ இல்ல கை வச்சோ அடிச்சுட்டாரு, கால் அடிக்கிறதுக்கெல்லாம் கை வச்சு அடிச்சுட்டாரு. கேட்கும் போது அவர் சொன்னாராம், இட்ஸ் நாட் மை ஹேண்ட், இட்ஸ் காட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இது நான் ஆள் தப்பா சொல்லலாம், ஆனா நிகழ்வு உண்மை. அப்போ இது என்ன அப்படின்னா நாட் ஆஸ், இது இறையுடைய செயல். அப்ப இது கொடுக்கறது, இது பண்றது யாருன்னா நான் இல்ல. அப்ப இந்த தன்மை எப்ப வரும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இறைப்பரம்பொருளை நம்முடைய உடலில் நம்முடைய பாகங்களில், இது என்னுடைய கண் அல்ல, இது என்னுடைய மூக்கல்ல, இது என்னுடைய விரல்கள் அல்ல, என்னுடைய கைகள் அல்ல அப்படின்னு இறைக்கு ஒப்பு கொடுத்து நாம் செய்வது. நம்மளால என்ன பண்ண முடியும், எப்படி உணரணும் இறையை அப்படின்னா நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணாதான் அந்த நிகழ்வு நடக்கும். அப்ப அதுதான் அதை கொண்டு வருவதற்குண்டான மொழி. இதுதான் வந்து இந்த நியாசம் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த நியாசத்துல நம்ம என்ன பண்றோம், இப்ப வந்து நான் ஒரு பேசிக் தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு 0.0001% சொல்லியிருக்கேன். இத பேசிக்க வச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம இந்த பாட்டுக்குள்ள போகலாம், இந்த மந்திரத்துக்குள்ள. அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல். இப்ப இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடியது இந்த மோதிர விரலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. அது என்னது அப்படின்னா நெருப்பு. அப்புறம் ஆதி சிறுவிரல் அப்படின்ற ஆதி சிறுவிரல். அப்ப இந்த இடத்துல நம்ம 2 விரமா சிறுவிரல் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, ஆகாசத்தை சுட்டு விரல் எடுத்துக்கலாம், சுண்டு விரல் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே குட்டி சுண்டு விரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த கடைசி இது. ஆனா இந்த என்ன சொல்றாரு, ஆதி சிறுவிரல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆதி சிறுவிரல் என்பது சுட்டு விரல் அளவே இருக்கக்கூடிய, சுண்டு விரல் அளவே இருக்கக்கூடிய கட்டை விரல் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் ஆதி சிறுவிரல் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஆகாசத்திற்கும் இந்த நெருப்புக்கும் உண்டான ஒரு அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த 3 என்ன மிச்சம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். வாயு, ஆகாசம், வாயு, நெருப்பு, இந்த 3 மிச்சம் இருக்கு. அது அடுத்த இதுல என்ன இருக்கு, நீர் இருக்கு, நிலம் இருக்கு, இந்த 2 இருக்கு. இப்போ இத மனசுல வச்சுக்கோங்க. அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல் வந்த வழிவுரை மாறி உரை செய்யும் செந்தமிழாதி தெளிந்து வெளிப்படும். இப்ப செந்தமிழ் ஆதி அப்படின்னா நம்ம வந்து மந்திரங்கள்லயே சிறந்த மந்திரம் அப்படிங்கறத நம்ம போன தந்திரங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த பஞ்சாட்சரம் எங்கனம் செயல்படுகிறது, அதுலயே நம்ம தெளிவா பார்த்தோம். சக்தி பஞ்சாட்சரம் என்ன, சிவ பஞ்சாட்சரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு அந்த பஞ்சாட்சரம் எங்கனம் செயல்படுகிறது அப்படின்ற அந்த நமசிவாயா அப்படிங்கிறத, சிவய நமன்னு வரும்போது எங்கனம் வரும், நமசிவாயா வருதுங்கிறது எங்கனம் வரும், இதெல்லாம் நீங்க வேணா நம்ம பின்னாடி போய் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதை வந்து இதை எங்கனம் செய்வது அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த 3 வரையில
ஒரு வரைக்கும் ஒரு தன்மை. இந்த விரல் நுனியில இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த இந்த டிப்ல நம்ம கை வைக்கும் போது நம்ம இன்வோக் பண்றோம். அதாவது நம்ம வந்து அந்த இடத்துல இன்வோக் பண்றதுக்கு தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை உண்டு. நான் அந்த வார்த்தையை மறந்துட்டேன். அதனாலதான் திருப்பி இன்வோக் சொல்லிட்டு இருக்கேன். உருவாக்குகிறோமா இல்ல எழுப்புகிறோம், அதை எழுப்புறோம் நம்ம. அப்போ அத நடு டிப்ல வைக்கும்போது அந்த 2 பூதங்கள் இணைந்து அதனுடைய சக்தி உருவாகிறது. அத மாதிரி அந்த முதல் கோடுல வைக்கும்போது நம்ம வந்து நெருங்கி போறோம். அடுத்த கோடுல வைக்கும்போது அதை வந்து நாம் இன்னும் வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிறோம். கீழே வைக்கும்போது சரண்டர் ஆயிடும். சோ இதெல்லாம் வந்து முத்திரையில இருக்கக்கூடிய ஒரு சில சூட்சுமங்கள். இப்ப இந்த பஞ்சாட்சரத்தை இங்கனம் நம்ம வந்து கரநியாசம் செய்யும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, 2 கையும் உபயோகம் பண்றோம். அப்போ ஒரு நீரோடு இன்னொரு நீர் தொட்டு போறது. இப்ப 2 சுட்டு வரல நம்ம எப்படி வைப்போம்? கைய மலர்த்தி 2யும் ஒண்ணு போல வச்சு, இந்த 2யும் ஒத்துனோம்னா 2யும் ஒட்டி வச்சோம்னா 2 சுண்டு வரலையும் நம்ம ஒட்டி வச்சோம்னா 2 நிலம் வந்து அந்த இடத்துல ஒட்டிக்குது. அப்ப இந்த 2 கட்டை வரல நம்ம இப்படி வைக்கும்போது இதை வச்சு பாருங்க, ஒரு பூ மாதிரி ஒரு இந்த குத்து மஞ்ச குத்துன்னு சொல்லுவோமே, அந்த விளையாட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கூடை மாதிரி கையை வச்சுப்போம். அப்ப அதுல இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு பாருங்க, இது சுண்டு விரலும் இணைந்திருக்கிறது, கட்டை விரலும் இணைந்திருக்கிறது. அப்ப 2 கைகளில் இருக்கக்கூடிய 2 பூதங்களும் ஒன்றிணைந்திருக்கிறது. அப்ப இந்த வழியாக எண்ணக்கூடியது அந்த மந்திரம் என்ன அப்படின்னா நம்முடைய பஞ்சாட்சரம். அது வந்து ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. சோ இத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம வந்து சிவாய நம அப்படின்னு சொல்லும் போது அது அடுத்த ரொட்டேஷன்ல வரும்போது நம சிவாய, அப்புறம் அது வந்து அடுத்த ரொட்டேஷன்ல வரும்போது சிவாய நம, இப்படி மாறி மாறி நமக்குள் அந்த மந்திரம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப செந்தமிழாதி தெளிந்து வழிபடு, இதை யாரு நமக்கு சொன்னாங்க அப்படின்னா நந்தி இதனை நவமுறைத்தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த நந்தி யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மிகச்சிறந்த சக்தி உபாசகர்னு பார்த்தோம். அவருடைய வித்யாக இருக்கக்கூடியவள் யாருன்னு பார்த்தோம். அப்ப இது யாரு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சக்தி வந்து நமக்கு எங்கனம் சிவத்தை சென்று சேர்வது, பஞ்சபூதங்களில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சிவ ஆற்றலை, அந்த பேரண்ட ஆற்றலை நாம் எங்கனம் பெற்றுக்கொள்வது, அதன் மூலம் நாம் எங்கனம் தொடர்பு செய்வது. அப்ப இந்த நியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறையை நம்முள்ளே உணர்வதற்கு உண்டான ஒரு வழிய முத்திரைகளின் மூலம் எங்கனம் பெறுவது. இந்த சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா முத்திரையும் ஒரு பெரிய பங்கு வகிக்கும். என்ன பங்கு வகிக்கும் அப்படின்னா, நீங்க அந்த சாஸ்திர உபாசகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீவித்யா பூஜையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய முத்திரைகள் வைப்பாங்க. அதுல ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு முத்திரை உண்டு. கிட்டத்தட்ட இந்த மான் மாதிரி 2 விரலையும் வச்சுட்டு, இந்த நடுவிரல், இந்த மோதிர விரல், நம்மளுடைய கட்டை விரல், இத வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, அத மான் மாதிரி வச்சு அத நம்மளுடைய ஒரு அங்கத்திலையும் அத வச்சு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த விரல்கள்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை நாம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்றிணைக்கிறோம். அதன் மூலம் நிகழக்கூடிய ஆற்றலை அந்தந்த அங்கங்களுக்கு செலுத்தி அங்கே நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதாவது இறையோடு நம்ம சரண்டர் பண்றோம், நம்ம அவருடைய காலடியில வந்து சரணடைகிறோம். அப்போ அந்த அங்கங்கள் நம்முடைய அங்கங்களாக இல்லாது சுத்தம் அடைந்து, எதற்காக நம்ம இறையை அங்க உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய மாயையாகி இருளை விளக்குவதற்காக. அப்ப அதை விலக்கி நம்ம வந்து மொத்தமா சரண்டர் பண்றோம். அப்படி சரண்டர் பண்ணும்போது நாம் அங்கே இறையை கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறதுதான். இதுல வந்து வரதராஜன் ஐயாவோட உரையில வந்து ரொம்ப அழகா தெளிவா கொடுத்திருப்பாரு. எந்தெந்த விரல்ல எந்தெந்த பஞ்சபூதங்கள் இருக்குன்னு. சிறு விரல் நிலம், அதாவது நம்மளுடைய சுண்டு விரல் வந்து நிலம், மோதிர விரல் வந்து நீர். அடுத்தடுத்து பாத்துடலாம். நிமா சுண்டு விரல் வந்து நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு, வாயு, ஆகாயம். அப்ப ஆகாயம்ங்கிறது கட்ட விரல். அப்ப இந்த மாதிரி வைக்கும் போது இதனோட காம்பினேஷன், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் எல்லாம் பண்றதுதான் இந்த பாடல்ல சொல்றாரு. எனக்கு வந்து இந்த பாடலை வந்து நான் இத்தனை முறை வாசிக்கும் போது இருந்த புரிதல் வந்து இன்னும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இப்பவும் என்னால நான் வந்து இதனோட ஒரு மேற்பரப்பு தான் தொட்டிருக்கேன்னு எனக்கு தோணுது. இதுல இன்னும் உள்ள போக வேண்டியது, இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்
வரவேண்டியிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த வாசிப்புல எனக்கு அது புரியும்னு நான் நினைக்கிறேன். நான் இதனோட தண்ணியினுடைய மேற்பரப்பு மிஞ்சி போனா ஒரு 2 அடி ஆழம் போயிருப்பேன். அது பல அடி ஆழங்கள்ல ஒரு ரொம்ப ஆழமான புரிதலை சொல்லக்கூடிய பாடல். ஆனா இந்த இந்த மந்திரத்துல இருந்து ஒரு ஒரு புது விஷயம் துவங்குறாரு. அந்த மந்திரத்தின் மூலமா நம்ம கிடைக்கக்கூடிய பலன்கள், அந்த மந்திரத்தின் மூலமாக நாம் இதுல முத்திரைகள் திருமந்திரத்துல நிறைய இருக்கு. இந்த முத்திரைகள் பத்தின ஒரு ஒரு விளக்கத்தை இந்த முத்திரைகள் பத்தின ஒரு தொடக்கத்தை அவர் இந்த இடத்துல சொல்றதா எனக்கு தோணும். எப்பவுமே இந்த மந்திரத்தை வாசிக்கும் போது. ஆக இது இன்னும் நம்முடைய ஆழமான புரிதலுக்கு திருமூலர் வழிவகுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட பிரார்த்தனை. மொத்தத்துல இது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம விரல்கள்ல பஞ்சபூதம் இருக்கு. அந்த பஞ்சபூதத்தை நாம் உணர்வதன் மூலமாக இறையை நம்மால் உணர முடியும். அங்கனம் இறையை நம்மால் உணர்ந்து சில நம்ம மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமாக நம்முள்ளே நாம் அந்த வைரவியை காணலாம் அப்படிங்கறதுதான் இந்த மந்திரத்தோட ஒரு தாற்பயமா நான் உணர்றேன். அதுதான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுன்னு. நன்றி நண்பர்களே. நன்றி கிருஷ்ணா. இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு நான் மேற்பரப்பாக சொல்லிருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு எவ்வளவு இருக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐயா அழகேசன் ஐயா சொல்லும் போது பஞ்சபூதங்கள் நம்ம விரல்களை சொல்லும்போது எனக்கு அது புதிய விஷயமா தெரிஞ்சது. நான் அந்த மாதிரி படிக்கல. நீங்க அதை இன்னும் விளக்கி இன்னும் சிறப்பா சொன்னீங்க. மிக்க நன்றி. விந்தியாமா வாருங்களா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1089வது திருமந்திரம். செபம் செய்யும் முறை குறித்து மந்திரத்தில் அருமையாக வழங்கியுள்ளார் திருமூலர். அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல் வந்த வழிமுறை மாறி உரை செய்யும் செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிபடு நந்தி இதனை நவமுறைத்தானே. வலது கை நடுவில் தொடங்கி சிறுவிரல் சுட்டு விரல்களில் உள்ள கோடுகளில் எண்ணுவதற்கு பதிலாக இந்த முறையை மாற்றி நடுவிரல் சுட்டு விரல் பின் சிறுவிரலில் உள்ள கோடுகளை கணக்கிடும் குறிகளாக கொண்டு செந்தமிழ் மந்திரம் சிவாய நம என சொல்லி வழிபடுக என்று நெறிப்படுத்துகிறார் திருமூலர். நந்தி எம்பெருமான் சொல்லி அருளிய நல்ல வழிபாட்டு முறை இதுவேயாகும். நந்தி எம்பெருமான் சொல்லிய இந்த முறையை நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு விரலிலும் கோடுகள் உள்ளன. செப எண்ணிக்கைக்கு இது துணையாகும். சுட்டுவிரல் வாயுவையும், பெருவிரல் ஆகாயத்தையும், சிறுவிரல் நிலத்தையும், மோதிர விரல் நீரையும், நடுவிரல் அக்கினியையும் குறிக்கும் என்பர். இதற்கு இன்னொரு நூலில் சற்று வித்தியாசமான விளக்கம் உள்ளது. அந்த விளக்கத்தை காண்போம். அந்தத்தை செய்யும் கடவுளாகிய சிவபெருமான் நடுவிரலாகவும், படைத்தலை செய்யும் ஆதியாகிய நடப்பாற்றல் சிறு விரலாகவும் கொண்டு ஓதும் உலகியல் நம சிவய என்று ஆகும். இம்முறையினை ஊன நடனம் என்ப. இதனை மாற்றி உரை செய்தலாவது சிறுவிரல் முதல் பெருவிரல் ஈராக சிவய நம என்று ஆகும். இது ஞான நடம் என்ப. இம்முறையில் முன் சிறப்பாகிய சிகரம் நின்ற நடுவிரலிடத்து யாப்பாகிய யகரம் நிற்கின்றது. இதுவே அடியார் நடுவுள் என்னும் குறிப்பாகும். இவ்வைந்து எழுத்தும் இம்முறை வைப்பும் செந்தமிழுக்கே உடைய சிறப்பு என்பது விளங்க செந்தமிழாதி தெளிந்து என்று ஓதி அருளினர்.
அங்கனமிருந்தும் ஆரிய மொழி மயலினர் ஐந்தெழுத்து ஆரிய மொழி என்று சீரியல் அளித்து கூறுவர். இவ்வைந்து எழுத்தால் வழிபடும் முறையினை சிவபெருமான் அடியேன் வழியும் புதுப்பித்து உரைத்து அருளினன். இதனை அதனுடைய பொருள் வழிபடு இம்முறையினை. நவம் என்பதனுடைய பொருள் புதுமை. இத்தமிழ் மறை ஏனைய மந்திரங்கள் போலாது நடுவிரலை தொட்டு ஆழிவிரல், சிறுவிரல், பெருவிரல், சுட்டுவிரல் வரை ஐந்தெழுத்து மறை கூறி தொடுதல் என்பாரும் உளர். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாமா. மிக்க நன்றி. ஐயா அர்த்தநாரியா வாருங்கய்யா. யாராவது ஏதாவது சந்தேகம் கேட்குறாங்களா அல்லது ஏதாவது சொல்றாங்களான்னு கேட்டுக்கோங்க சார். அடுத்து நம்ம கேட்கும் தளத்தில் இருக்கும் அன்பர்கள் தங்கள் கருத்துக்கள், கேள்விகள் எதுவும் இருந்தால் மேலே வந்து பகிர்ந்து கொள்ளலாம். மேகோன் ஐயா வந்திருக்காரு. தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டிருப்பவர். நம்முடைய தளத்துல இரவு திருவாசகம் நிறைய முற்றுதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவர் தான் பண்ணுவாரு. அவங்க வந்திருக்காங்க மேல. கீழே மேல அழைக்கலாம். ஐயா, டைம் இருந்ததுன்னா முடியும்னா மேல வாங்க, உங்களுடைய கருத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். மிகப்பெரிய சிவனடியார், ஆழ்ந்த பற்றுள்ளவர். வாருங்கள் கோபக்குடி ஐயா. கோபையா, உங்களுக்கு நேரம் இருப்பின் வாருங்கள் ஐயா. வணக்கங்க. அம்மா, அந்த முத்திரைகள்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நேரடி வகுப்புலாம் கொஞ்சம் சிறப்பா இருக்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் அந்த வீடியோ மாதிரி ஏதாவது வீடியோவோ இல்லை போட்டோ அந்த மாதிரி கூட குரூப்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தகவல் சொல்லுங்க. நன்றி. அது நேரடி தான் சரியா இருக்குங்க. ஏன்னா இப்ப எல்லாரும் வீடியோல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அம்மா ரொம்ப அற்புதமா ஒரு தாயார் சொல்லி தராங்க. நீங்க அவங்களோட வீடியோஸ் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நேரடியா கத்துக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம அவங்கள சந்திச்சு நம்மளுடைய விரல்களுடைய தன்மை அதெல்லாம் பார்த்து கத்துக்கிறது தான் நல்லதா இருக்கும். மிச்சப்படி பிளண்டா சொல்றது, ஒருத்தருக்கு சொல்றது எல்லாருக்கும் சரி வராது. நிறைய பேருக்கு அந்த நுனிகள்லாம் கூட இயக்கமற்று இருக்கும் நம்ம இந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா நம்ம நிறைய வேலை செய்யறது இல்லை, அதனோட இயக்கமற்று இருக்கும். அதை இயக்குறதுக்கே நம்ம ஒரு சில பயிற்சிகள் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம முதிரைக்குள்ள போறது நல்லது. அப்புறம் இதுலயே கழிவு பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப பெரிய டாபிக் அது. என்ன கேட்டா வீடியோல வேண்டாம். முதல்ல ஒரு தடவை யார்கிட்டயாவது குருவார்கிட்ட கத்துக்கிட்டு, இல்ல அட்லீஸ்ட் ஒரு அடிப்படையை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இணையத்துல நம்ம அவங்களோட தொடர்புல இருக்கலாம். அதான் நல்லது. மேகோனையா வாங்க. வணக்கம் அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார்கள் மக்களாருக்கும் வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். முதல்ல மிக்க நன்றி. யதார்த்தமா இன்னைக்கு உள்ள வரும்போது காலையில இருந்த ஒரு ஞான செய்திகளை கேட்கறதற்கு பெருமான் பாக்கியம் கொடுத்துருக்காரு. பொதுவாக ஒரே ஒரு கருத்து மட்டுங்கம்மா. பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு ஆட் பண்ற கருத்தா, பொதுவாகவே இந்த விரல்களை சொல்லும்போது நம்ம தியானம் பண்ணும்போதே கூட இன்னொரு அம்மா இப்ப சொல்லியிருந்தாங்க, அந்த கட்டை விரல் பெருமான், சுண்டு விரல் ஆன்மா, மன்னிக்கணும், ஆள்காட்டி விரல் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, நம்ம தியானம் பண்ணும்போது கூட கட்டை விரலுடைய நுனியையும் ஆள்காட்டி விரலோட நுனியையும் பிடிச்சு பண்ணக்கூடாது. அப்படி இருந்தா சிவ சமத்தத்துவம்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சிவன் ஆண்டான், நாம் அடிமை. அதனால அந்த தியானம் பண்ணும்போது கூட அந்த ஆள்காட்டி விரலுடைய நுனி கட்டை விரலுடைய அடிபாகத்தை தொடணும். அப்படி வச்சு நம்ம பண்றது சிறப்புன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது ஒரு கருத்தை மட்டும் நான் அடிஷனலா ஆட் பண்ணிக்கிறேங்கம்மா. நல்ல சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன கருத்து ஒரு வித்தியாசமான பார்வையில நம்ம இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. மிக்க நன்றி. ஒரு கருத்து மட்டும் தாங்கம்மா.
நன்றி ஐயா. இந்த அறை தொடர்ந்து இன்னைக்கு 1089வது நாள் நடந்துட்டு இருக்கு. திருமந்திரத்துல இருக்கிற ஒரு மந்திரத்தையும் நம்ம டெய்லி ஒரு மந்திரம் பார்க்கிறோம். லைனையா தான் இது அன்னில இருந்து தொடங்கி இன்னி வரைக்கும் நிர்வகிச்சுட்டு வர்றாரு. தினமும் 6:30ல இருந்து 7 மணி வரை ஒரு மந்திரம் பார்க்கிறோம். அநேக அடியார்கள் வந்து நமக்கு வெளிச்சம் தருவாங்க இந்த இடத்துல. விந்தியாமா இருக்காங்க, இன்னும் சரவணன் ஐயான்னு இன்னொருத்தங்க வருவாங்க. நிறைய அடியார்கள் திருமலர் யார் யாரெல்லாம் கொண்டு வந்து இங்க இணைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள இணைப்பாங்க. இது வந்து அவரால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு அறை. அதுக்கு வந்து லைனையா ஒரு மிகப்பெரிய கருவியா இருக்கிறாரு. சமயம் கிடைக்கும் போது வாங்க. உங்களை மாதிரி சிவனடியார்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதே எங்களுக்கெல்லாம் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும். நன்றி ஐயா. திருவள்ளமா சிறியனும் ஒரு மாணவனாக இருந்து கேட்க ஆவலா இருக்குங்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் இணையறங்கம்மா. மிக்க நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். இதுல இன்னைக்கு வந்து இந்த ஞாசம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இன்னைக்கு உரிய ஒரு நாயகம் நிறைந்த ஒரு சொல்லா இருக்கு. இதுக்கு ஞாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே என்ன, இந்த ஞாசம்ங்கிற வார்த்தைக்கு நம்ம பொருள் உணரணும் அப்படின்னா எந்த வார்த்தைய நம்ம சொல்லி பார்க்கணும் அப்படின்னா சந்நியாசம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பார்த்தோம்னா இந்த ஞாசம் அப்படிங்கிறதுக்கான பொருள் நல்லா தெரியும். இந்த ஞாசம்ங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து நேசம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஞாசம் என்ன பண்ணும்னா ஆன்மாவை இறைவனோடு சேர்க்கும். அது வந்து ஏற்றம். இறைவனை ஆன்மாவுக்கு இறக்கி கொண்டு வரும். அது வந்து இரக்கம் அப்படிங்கிறது. இதுக்கு எவிடன்ஸ் எங்க இருக்குன்னா சிவபுராணத்துல நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே அப்படின்னு வரும். அந்த நேசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஞாசம் அப்படின்னு, அதற்கான தமிழ் வந்து நேசம் அப்படிங்கிறது. பாசம் அப்படிங்கிறது வேற. அது வந்து அது நீக்கப்படுவது. பாசமாம் பற்றறுத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து வேற. ஆனா நேசம் அப்படிங்கிறது தான் ஞாசம் அப்படின்னு வந்திருக்கும். அதனால அந்த ஞாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயர்ந்த சொல். அதுதான் நம்ம வந்து சந்நியாசம் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து சிந்திக்கும் போது இன்னும் உயர்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது. இரண்டாவது, விரல் அப்படின்னாலே வலிமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தமிழ்ல செய்யுள்ள விரல் அப்படின்னு சொல்லும்போது வலிமை அப்படின்னு அர்த்தம், ஸ்ட்ரென்த். விரல் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க, விரல் வேங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். நம்ம கட்டை விரலுக்கே நம்ம வந்து தம்ப் அப்படிதான் சொல்றோம். தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்டை விரல் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயமும் நமக்கு இதுல தெரியும். அதனால வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாடல் அந்தம் அப்படின்னு தொடங்குது, ஆதி அப்படிங்கிற சொல் வந்து வருது. இததான் சிவஞான போதத்துடைய முதல் நூற்பாலேயே அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படின்னு அந்த சிவஞான போதத்துடைய நூற்பாவும் முடியும். நீங்க நேரம் இருக்கும்போது அதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி வந்து அந்த சிவஞான போதத்துடைய முதல் நூற்பாவை நினைவுபடுத்துவது மாதிரியே நமக்கு இந்த பாடல் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து உணரத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்புறம் இன்றைக்கு ஓத போற பாடல் அபிராமி அந்தாதியோட 30வது பாடல். அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய், அன்றே தடுத்தெனை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என் கை, அன்றே தடுத்தெனை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என் கை, நன்றே உனக்கினி நான் என் செய்யணும்,
நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. கடலில் நடுக்கடலில் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நிறைய தளம் நிறைவு சொல்லலாம்னு நினைக்கிறேன். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.